வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் வந்து பார்த்துட்டு வருவோம். வாங்க இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம், தொடர்ந்து 2 வாரம் புல்லிஷ் அப்படிங்கிறதுனால இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அது மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் ஹையை பிரேக் பண்ணாமல் பாருங்கள், லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. கீழே வந்து இதுக்கு முன்னாடி நல்லா நீளமாக இருந்த புல்லிஷ் கேண்டில்ஸோடைய அதே ரேஞ்சில் வந்து இப்போ வந்து பாருங்கள் நின்றுருக்கு. ஸோ அதனால் இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் லோவை பிரேக் பண்ணாததுனால இதோட அடுத்த டெஸ்டினேஷன் இந்த 2 லோவும் சேர்ந்து கீழே பிரேக் பண்ணும் சமயத்தில் அதோடைய அடுத்த டெஸ்டினேஷன் இந்த நீளமான இந்த லோ வந்து வரத்துக்கு முன்ன வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த 2ஐயும் சேர்ந்து கீழே பிரேக் பண்ணால் ஒருவேளை அப்படி இல்லாமல் சப்போர்ட் எடுத்துகிட்டும் போகலாம், அல்லது டைரெக்டாக இந்த ஹையும் தாண்டியும் போகலாம். ஸோ அதனால் இது நடக்குதோ அது தகுந்தாற்போல் நமக்கு வந்து கண்டிஷன் வந்து மாற்றிக்கணும். ஸோ 2 லோவும் கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா இதை நோக்கி போக வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு இதோடைய 50 அண்ட் ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டு இந்த ரேஞ்சும் தாண்டலாம். அதனால் இந்த என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த ரேஞ்சை வச்சு நம்ம செக் பண்ணலாம். இந்த லோ தான் வந்து சப்போர்ட் எடுத்த ரேஞ்சாக வந்து இருந்துகிட்ருக்கு, அங்கேருந்து நம்ம செக் பண்ணலாம். ஒன் டேயில் ஒரு ரேஞ்சு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கீழே போகிறதுக்கு உண்டான இந்த ரேஞ்சு, மேலே போகிறதுக்கு உண்டான இந்த ரேஞ்சு, அப்பர் வீக்கு லோயர் வீக்கு ரெண்டுமே சேர்த்து ஒரு ரேஞ்சாக வச்சு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் அடுத்த டெஸ்டினேஷன் தெரியும்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த ரேஞ்சை மேலேக்கு இதை பிரேக் பண்ணவே இல்லை. ரொம்ப முக்கியமாக ஸோ இந்த 3 நாள் வந்து பாருங்கள் இந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ண அந்த லெவல் மாதிரி தெரியுது. அதனால் டேயில் வந்து இந்த டே லோ தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. அந்த லோவை கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து கீழே போக வாய்ப்புகள் இருக்குது. முன்னே நம்ம பார்த்த அந்த கேண்டில்ஸோடைய லோ எவ்வளோ இருக்கோ அந்த லோ வந்து போக வாய்ப்புகள் வந்துருக்கு. ஒருவேளை லோலேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அந்த விக்கை வந்து போய் டெஸ்ட் பண்ணணும். சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்து இந்த லெவல் நோக்கி போகணும். ஒருவேளை இந்த சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இந்த லெவல் கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா அப்படியே டைரெக்டாக வந்து கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ இதுதான் அந்த ரேஞ்சு. சென்டரில் இருக்கிறதுனால டைரெக்டாக இங்கே வரலாம், வந்துட்டு சப்போர்ட் அடிச்சுன்னா இங்கே, ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே. ஒருவேளை டைரெக்டாக மேலே போகலாம், மேலேருந்து ரிஜெக்ட் ஆகணும், அல்லது அங்கே சப்போர்ட் எடுக்கணும். இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். ஆனால் சப்போர்ட் எடுத்தா ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு லெவலில் வரும்போதும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவரில் கீழே பிரேக் பண்ணால் அடுத்து ஃபுல்லாக வந்து கீழே போயிடும். சப்போர்ட் எடுக்குதுன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகும். சிபேர் தான் நம்ம ஃபுல்லாக செக் பண்ண வேண்டியது இருக்குது. லோயர் வேல்யூ சிபேர் பேரிஷு, சிபேருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது, அதுவும் பேரிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபேருக்கும் கீழே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் கொடுக்குதுன்னா S1 வரைக்கும் வரும், S1 தாண்டதுன்னா S2 வரைக்கும் போகலாம். இதே S1லேருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் வந்து கீழே ஓப்பன் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. சிபேருக்கும் மேலே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்தாலும் பை பண்ண வேண்டாம், R1 வரைக்கும் வரட்டும். R1 பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்குதுன்னா R2, R1 கீழே பிரேக் பண்ணதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரலாம். இதுதான். ஸோ ஓவரால் நிஃப்டி வந்து புல்லிஷ் சைடாக பேரிஷ் சைடாக அப்படிங்கிற அந்த குழப்பத்திலே தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸாக நம்ம இந்த லோ வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த டே லோ வந்து கீழே பிரேக் பண்ணிருச்சுன்னா கீழே சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அதனால் இந்த ரேஞ்சை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த மொழி ஸ்டேட் பண்ணுங்கள், சிபிஆர் அனாலிசிஸும் பார்த்துடுங்க. ஸோ அடுத்து உங்களை பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.